ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ஒயிட் பாஸ்தா பண்ண போகிறோம். அது எப்படி டேஸ்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சுடுதண்ணியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் பட்டர் சேர்த்திங்கன்னா பாஸ்தா சாஃப்டாக வருங்க. 1 டீஸ்பூன் உப்பு. பாஸ்தா அப்ராக்சிமேட்டாக நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். இது வேகட்டும். பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்க 2 முழு பூண்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டை நல்லா வதக்கிட்டோம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டோம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகா வதக்கிட்டோம். இதுக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பாதி பாக்கெட் காளான் இது கூட சேர்த்து இதையும் வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்குனாவே போதுங்க. பாஸ்தாக்கு டேஸ்ட்டை தரதே குடமிளகா, மிளகு, ஆரிகேனோ. அதனால் கண்டிப்பாக இது 3 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் இது கூட ஆரிகேனோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது சைடில் வச்சிடலாம். வாங்க பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, பட்டர் சேர்த்ததுனால எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் அப்ராக்சிமேட்டாக 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே 4 டீஸ்பூன் மைதா இது கூட சேர்த்து பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. இது கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. மைதாவை நல்லா பட்டர்லேயே வதக்கிட்டோம். காய்ச்சி வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி ஆனாலும் பரவாயில்லைங்க, கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, சரியாயிடும். இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது 5 நிமிஷம் ஆகும். ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள், ஆரிகேனோ டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வதக்கி வச்சுருக்க காளான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்படியேவும் சாப்பிட்லாம், சீஸ் சேர்த்தும் சாப்பிட்லாம். சீஸ் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பாஸ்தாக்கு செடார் சீஸ் தாங்க நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் சீஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன்லேயே வச்சு சீஸ் சேர்க்காதீங்க. அவ்வளோதாங்க, இது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் காளான்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.